ஆளுங்கட்சி தாவேகா என்ற கட்சியை குறிவைத்து தாக்கும் பொழுது விஜய் என்ற அதனுடைய தலைவர் நடிகரை தாக்கி அதிகம் பேசுகிறாங்க. அதிகம் பேசுவது அந்த இளைஞர்களை தற்குறி. அது நீங்கள் ஒரு பொதுவாக காணொலி போட்டு இல்லை இருக்கிற விஷயங்களை வச்சு பேசலாம். ஏன் தாவேகா ஒரு நான் வந்து வாலண்டியர் வழியே போய் ஐயா தாவேகா தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, என்னை கூப்பிடுங்கள், உங்களுக்காக நான் வந்து பேசுகிறேன் அப்படி சொல்லலையே. அவங்க கூப்பிட்டாங்க, போனேன். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தாங்கள் வெளியே காட்டிக் கொண்டிருப்பது என்ன? பாஜக RSS போன்றவர்களை எதிர்ப்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஆயுதம் எது? பகுத்தறிவுங்காங்க. இளைய தலைமுறையை, புதிதாக வரக்கூடிய இளைஞர்களை வந்து இழிவாக பேச சொல்லிச்சா? நானாக இருக்கிறேன், ஒரு இடத்துல அழைக்கிறாங்க, போகிறேன். அப்போ வந்து உயர்கல்வி அமைச்சர் தான் சால்வை போட சொல்கிறாங்க, போடுறாரு. அப்போ போன வாரம் நான் திமுக, இந்த வாரம் தாவேகாவா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, இப்படி போகும்போது இளைஞர்கள் சீரழிவாங்க சொல்றவங்க யாரு? திமுக இருக்கிற இணையம். அவங்களுக்கு கொள்கை இருக்காமா? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் TSS மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து தாவேகா மீட்டிங்கில் கலந்துக்கிட்டீங்க. நீங்களாம் வந்து ஒரு இடதுசாரியாக ஒரு பழக்கப்பட்டவங்க, திடீர்னு அங்கே போய் கலந்துக்கிட்ட காரணம் என்ன, நோக்கம் என்ன? இல்லை, தாவேகா என்று ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கியிருக்குது. அதில் இளைஞர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இறங்கினாங்க என்பதற்காகத்தானே ஆளுங்கட்சி அதை தாக்குது. ஆளுங்கட்சி தாவேகா என்ற கட்சியை குறிவைத்து தாக்கும் பொழுது விஜய் என்ற அதனுடைய தலைவர் நடிகரை தாக்கி அதிகம் பேசுகிறாங்க. அதிகம் பேசுவது அந்த இளைஞர்களை தற்குறி. என்ன இல்லை, விஜயிடம் போவதனால தானே அப்படி விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இளைஞர்கள் அப்படி குறி வச்சு பேசவே இல்லை. விஜய் சாரோட போகும்போது தான் தற்குறி என்று சொல்கிறது, இல்லை மாற்று. அதுதான் தாவேகாவினுடைய இளைஞர்கள்னு சொல்கிறேன். தாவேகாவை நோக்கி வந்த இளைஞர்களை குறிவைத்து தாக்கித்தான் பேசுகிறாங்க ஆளுங்கட்சி, இல்லையா? அப்போது எல்லா இடமுமே பேசுபவர்கள்லாம் அப்போது வந்து இளைஞர்கள் அல்லன்னு தானே பொருள். முதியவர்கள், சமூகத்தில் பல்வேறு சமூக பிரிவு, இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள், இப்படி சமூக பிரிவுகள் இருக்குது. விவசாயிகள், தொழிலாளர்கள், அரைப்பாட்டாளிகள், இப்படி பல்வேறு சமூக பிரிவு இருக்குது, அப்படி தானே? அதில் இளைஞர்களை குறிவைத்து, எல்லா தரப்பிலும் உள்ள இளைஞர்களை குறிவைத்து தான் என்ன அவங்க வந்து ரொம்ப இழிவாகவும், ரொம்ப கேவலமாகவும், மதிப்பு குறைவாகவும் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் தாவேகாவை மறந்துடுங்க, அதில் வந்திருக்கிற இளைஞர்களை மறந்துடுங்க, தமிழ்நாட்டை மறந்துடுங்க, அரசியல் கட்சிகளை மறந்துடுங்க. பொதுவாக உலகம் முழுக்க இளைஞர்கள் என்பவர்கள் யார்? நாளைய தலைமுறை, இல்லையா? நாளை வந்து சமுதாயத்தில் தலைமை எடுக்கக்கூடிய தலைமுறை தானே இன்றைய இளைய தலைமுறை என்பது. அதை வந்து முதியவர்கள் வந்து ஒதுக்கினாலோ, ஓரங்கட்டினாலோ, என்ன ஓரவஞ்சகமாக பார்த்தாலோ, அவதூறு பேசினாலோ அது எப்படி அறிவியல் ரீதி சரி? இது வந்து இல்லை, அது நீங்கள் ஒரு பொதுவாக காணொலி போட்டு இல்லை இருக்கிற விஷயங்களை வச்சு பேசலாம். ஏன் தாவேகா ஒரு நான் வந்து வாலண்டியர் வழியே போய் ஐயா தாவேகா தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, என்னை கூப்பிடுங்கள், உங்களுக்காக நான் வந்து பேசுகிறேன் அப்படி சொல்லலையே. அவங்க கூப்பிட்டாங்க, போனேன். ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் போயிருப்பீங்களே, இங்கே போனால் இந்த விஷயத்த பேசலாம். நோக்கமெல்லாம் வந்து பொதுவாக எல்லா ஊடகங்களிலும் நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய யதார்த்தத்தில் நான் பார்த்த விஷயங்களில் இதுதான் உண்மை என்று எனக்கு பட்டதை, பட்டறிவை பேசுவது தானே பழக்கம். மாற்றி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நான் வந்து தேர்தல் பாதையில் போய் ஒரு கட்சிக்காரனாக இல்லை, எந்த கட்சியும் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஆளுங்கட்சின்னு சொல்லி போட்டு எல்லா அநியாயங்களையும் இழைக்கிறீங்கன்னு மட்டும் எங்களுக்கு புரியுது. இந்த நேரத்தில் வந்து ஒரு சக்தி, புதிய சக்தி வருது, அதில் இளைஞர்கள் அதிகம் வராங்க. இன்னமும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பல இளைஞர்கள் போகிறாங்க. அது உங்களுக்கு ஆத்திரம் கொடுக்கலாம் ஆளுங்கட்சிக்கு. அதை நீங்கள் வந்து அந்த கட்சியை விமர்சிக்கலாம், அது வேறு விஷயம். அந்த இளைஞர்களை வந்து அவர்களுடைய இருத்தலையும் அவர்களுடைய நகர்தலையும் கூட இழிவாக பேசுவது என்பது எந்த வகையில் சரி? இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தாங்கள் வெளியே காட்டிக் கொண்டிருப்பது என்ன? பாஜக RSS
போன்றவர்களை எதிர்ப்பது என்பது தான். பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்றவர்களை எதிர்ப்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஆயுதம் எது? பகுத்தறிவுங்காங்க. பகுத்தறிவு வந்து இளைய தலைமுறையை, புதிதாக வரக்கூடிய இளைஞர்களை, எதிர்காலத்தில் வளர்ந்து தலைமை எடுக்கக்கூடிய, சமூகத்துக்கே தலைமை எடுக்கக்கூடிய தலைமுறையை வந்து இழிவாக பேச சொல்லிச்சா? அப்போது பகுத்தறிவுக்கு பங்கம் விளைவிக்கிறாங்களா இல்லையா? அப்போ பகுத்தறிவுக்கு நம்ம பங்கு செலுத்தணுமா இல்லையா? அப்போ பங்கம் விளைவிப்பவர்களை எதிர்த்து பங்கு செலுத்தல் என்பதற்கு அதுதானே சரியான மேடை. அப்பொழுது அங்கே போய் வாழ்த்துவது என்பது அங்கே உள்ள சாராம்சமான எதை பார்த்து ஆள்வோர் அஞ்சுகிறார்களோ அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பலத்தை எடுத்து முன்வைப்பது தானே. இதில் என்ன வந்து தயக்கமோ அல்லது புதிய செய்தியோ இல்லையே. ஆனால் இதில் நீங்கள் இப்போ கலந்துக்கிட்டது திமுக இணைய வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்காவில் இணைந்தா டிஎஸ்எஸ் மணி சொல்லட்டும். தன்னை இடதுசாரி கருதி கொண்டு இப்படிலாம் போயிருக்க. சென்ற வாரம் சென்னை பல்கலைக்கழகம்னு எல்லோரும் சொல்கிறீங்களே, நான் அப்படி சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல தெரியல. மெட்ராஸ் பல்கலைக்கழகம் அதுக்கு பேர், போய் விசாரிங்க. சென்னை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சொல்கிறீங்களே, அதுலேயும் பொய் சொல்ல தெரியாது. மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் அதுக்கு பேர், புரியுதுங்களா? இன்னும் அதை கூட மாற்றலை. தமிழுக்காகவே பிறந்தவர்கள், தமிழுக்காகவே வாழ்பவர்கள், அது மாற்றலை, புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு புத்தகம் என்பது வெளியீடு நடந்துச்சு. சரியா? டிபார்ட்மெண்ட் வாயிலாக நிப்பாட்டினால பொதுவாக வந்து அந்த யூனிவர்சிட்டியாவே மானுட இயல் என்ற ஆந்த்ரோபாலஜி என்னுடைய துறை தலைவர் வந்து எழுதுகிறார் ஒரு புத்தகம். அவர் ஆய்வு பண்ணி பல்வேறு விஷயங்கள், அவங்க ஃபேமிலி ட்ரீ என்பதை பற்றியெல்லாம் எழுதுகிறாரு. அதில் வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய ஒன்று விட்ட தமக்கையோ அதோடைய பேத்தி அப்படின்னு கமலிகா காமராஜ் அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை ஒழுங்குபடுத்துகிறாங்க. இல்லை நானும் ஒரு பேச்சாளர்னு வைங்களேன். அதை வந்து புத்தகத்தை வெளியிடுவது யாருன்னா உயர் கல்வி அமைச்சர் கோவி செழியன். நீங்கள் என்ன ஏதோ விமர்சித்து எழுதினாங்கன்னு சொன்னீங்களே, அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஆட்சியில் இருக்குது. உயர்கல்வி அமைச்சர் அப்போ அந்த கட்சிக்காரர் தானே, அந்த கட்சியினுடைய அமைச்சர் தானே. என்ன அவர் அங்கே வந்து எனக்கு சால்வை போட்டு பேசினார். பேசும் பொழுதும் இவர் வந்து ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில் செய்தித்தாளை வாசிப்பது என்பதே வித்தியாசமாக இருக்கும், விமர்சனமாக இருக்கும், ஒரு சார்பாக இருக்காதெல்லாம் வந்து பேசினார், புரியுதுங்களா? அதனால் நான் திமுகவில் சேரப்போகிறேன்னு அர்த்தமா? ஆட்சிக்கு நான் வந்து பல்லக்கு தூக்குகிறேன்னு பொருளா? நானாக இருக்கிறேன், ஒரு இடத்துல அழைக்கிறாங்க, போகிறேன். அப்போ வந்து உயர்கல்வி அமைச்சர் தான் சால்வை போட சொல்கிறாங்க, போடுறாரு. இங்கே வந்து விஜய் தலைமையில் ஒரு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி நடத்துகிறாங்க. 2 ஆண்டு நிறைவு பெற்றுட்டாங்க, 3ஆம் ஆண்டு தொடங்குறாங்க. அதனுடைய தலைவர் அதேமாரி பேச சொல்லி ஒரு சால்வை போடுறாரு. உடனே அந்த பக்கம் அப்படின்னா அந்த பக்கம். அப்போ போன வாரம் நான் திமுக, இந்த வாரம் தாவேக்காவா? அது வந்து மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் பேசுவது. சரிதானா? நேற்று நடந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப அதாவது அவங்க வந்து அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்களை மட்டும்தான் வரவழைத்து அந்த 3ஆம் ஆண்டு தொடக்கத்தை அடக்கமாக நடத்தியிருக்கிறார்கள் என்பது தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா மாநில தலைவர்களும் எல்லோருமே பேசுகிறதல்ல என்பதாகவும், வெளியிலிருந்து தங்களை வந்து வாழ்த்த வேண்டும், நம்ம கட்சிக்குள்ளேயே எப்போதும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது என்று அவங்க வந்து பேசிக்கிட்டதாக சொன்னாங்க. அதை விட்டு வெளியிலிருந்து வாழ்த்த வேண்டும் என்பதில் தான் ஒரு மூத்த ஊடகையாளர்னு என்னை அழைத்து கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நான் வந்தேன், புரியுதுங்களா? அதனால் வந்து வாழ்த்தி பேசுகிறேன். அப்போ அதுவும் கூட எனக்கு வந்து கட்சியை ஓஹோ ஆகோ, தலைவர் ஓஹோ ஆகோ, இப்படியெல்லாம் இந்த வெறும் உருட்டு பேச்சு எல்லாம் எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை, அனுபவம் இல்லை, வராது இல்லைங்களா? அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், எதற்காக ஆளுங்கட்சி இவர்களை தாக்குகிறது? நான் முதல்லயே உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்ன மாரி, இளைஞர்கள் எழுகிறார்களே, நியாயம் பேசுகிறார்களே, அநீதி என்று நம்மை சுட்டி என்ன அது அந்த இளைஞர்கள் எங்கே போகணும், எப்படி இருக்கணும்? தாவேக்காவுக்கு போகணும்னு சொல்கிறீங்களா? இல்லை அவங்க எங்க தாவேக்காக்காரங்க தாங்க உட்காந்துருக்காங்க. நீங்கள் வேற பயங்கரமான நகைச்சுவை பேசுகிறீங்க. தாவேக்காக்காரங்க தாங்க, ஆனால் அவர்கள் சமூகத்தினுடைய இளைஞர்களுங்க. ஆளும் கட்சியால், ஆட்சியாளர்களால்
அவர்களுடைய எழுத்தாணி நிறுவனத்தின் உதவி பெறுபவர்களால் என்ன அவர்கள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுறவங்கங்க. அவர்களை விமர்சிப்பது என்பதுனாலும் பரவாயில்ல, இழிவுபடுத்தப்படுபவர்களுங்க. அப்போது இழிவுபடுத்தப்படும் சூழலில் இங்கே உள்ள தலைமுறை இல்லை. இது ஏதோ தமிழ்நாட்டிற்கு மட்டும் வந்திருப்பதாகவும் தாவேகா மூலம் மட்டும் வந்திருப்பதாகவும் நினைக்காதீங்க ஐயா. உலகம் பூரா இன்றைய இளைய தலைமுறை என்று சொல்லக்கூடிய அந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், அந்த ஜெனரேஷன் இசட் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள்னு பல நாடுகளுடைய காரணங்களை சுட்டி காட்டி 2009 தொடங்கி 2025 நவம்பர் 15 வரை பல்வேறு நாடுகளில் நடந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டி நான் சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போது நீங்கள் தைரியமாக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முறை சரிதான். நீங்கள் தைரியமாக எடுத்து வாங்க. எடுத்து வரும் பொழுது நீங்கள் வந்து ஆட்சியாளர்களை எதிர்த்து ஆட்சி மாற்றத்திற்காக வரும் பொழுது அது நல்ல விஷயம், பாராட்டத்தக்கது. அதனால் அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து, இதுதானே முதியவர்களுடைய வேலை. வரும் இளைஞர்களை தட்டி கொடுத்து அரவணைத்து முன் செல்லுங்கள் இன்னும் உற்சாகப்படுத்தக்கூடிய பணி தானே என் பணி. அதான் அவங்க என்ன சொல்கிறேன்னா, தாவேக்கா கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, இப்படி போகும்போது இளைஞர்கள் சீரழிவாங்க சொல்கிறவங்க யார்? திமுக இருக்கிற இணையம். அவங்களுக்கு கொள்கை இருக்காமா? இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு வந்து புதிய சிந்தனையை கொடுத்துட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொள்கை இருக்காமா? ஒரு எனக்கு அதிர்ச்சி செய்தி. நானும் பார்த்துக்கிட்டே வர்றேன். என்ன அண்ணா காலத்திலிருந்து எங்களுடைய மாணவ பருவத்தில் அண்ணா அப்படின்ட்டு நாங்கள் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான், கூட்டத்துக்கு ஓடி போனவங்க தான் திருநெல்வேலியில். கலைஞர்னால் இன்னமும் அவருடைய பேச்சு எழுத்து என்பது ஈர்க்கத்தான் செய்யும். ஆனால் அவர்கள் கட்சிக்கு கொள்கை இருக்குது, அவங்க ஆட்சிக்கு கொள்கை இருக்குது, இப்படியெல்லாம் சொன்னால் வந்து அது ஒன்று நகைச்சுவை, அடுத்து எனக்கு வந்து அதிர்ச்சி செய்தி. ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு உத்து பார்த்தா நாம் அரசியல்வாதி என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் உடைத்து பார்ப்பதுன்னு பார்க்க முடியும். பெரியார் வழி திராவிடம், சனாதன வழி திராவிடம் அப்படின்னு 2 இருக்குதுன்னு எனக்கு புரியுது. எனக்கு புரிஞ்சிருச்சு. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு எனக்கு தெரியாது, அது என்னுடைய வேலையும் இல்லை. அப்போ நான் பார்க்குறேன், மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனம் மனிதனை மனிதன் தூக்கலாமா? உடனடியாக முதலமைச்சருடைய அலுவலகத்தில் இருந்து வழிகாட்டல் போனது. அங்கே ஆர்டிஓ வந்து மாபெரும் தத்துவமெல்லாம் எழுதுறாரு. ஆர்டிஓனா அதிகாரி தான் நமக்கு தெரியும். அவர் எழுதுறாரு, மனிதனை மனிதன் தூக்குவது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, அதனால் அது தடை செய்யப்படுகிறது அப்படின்னு. இங்கே வராரு வீட்டுக்கு முதல்வர், அந்நியார் சொல்கிறாங்க ஏற்பாடு செய்திருக்கோம், செயல் பாபு வந்து கூப்பிட்டிடுவார், நாளைக்கு ஆதீனங்கள்லாம் வராங்க பார்த்துருங்க. ஆதீனங்கள்லாம் கூடுறாங்க, முதல்வர் சந்திக்கிறாரு, பார்க்குறாரு, மறுநாள் ஓகே ரைட் சொல்கிறாரு. அங்கே ஆர்டிஓ, நீங்கள் மனிதனை மனிதன் தூக்கலாம், தடை நீக்கப்படுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? மனிதனை மனிதன் தூக்கலாம் என்பது தான் பகுத்தறிவு, அப்படிதானே அர்த்தம்? மனிதனை மனிதன் தூக்கக்கூடாது பகுத்தறிவு நேற்று, இன்றைக்கு மனிதனை மனிதன் தூக்கலாம் என்பது பகுத்தறிவு. அவ்வளோ தூரம் ஒரு உயர்ந்த சிந்தனையாளர்களை போய் நீங்கள் கொள்கை உள்ளவங்கன்னு சொன்னால், இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருந்தால் எனக்கு வைத்தியம் முடிச்சிடும் ஒன்று, புரியுதுங்களா? அதனால் இவங்களை நான் சமீபத்தில் ஒரு திருமணம் கோவை போயிருந்தேன். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு புரட்சிகர நீரோட்டத்தினுடைய குழுவினர் திருமணத்திற்கு பல்வேறு தரப்பான திராவிடர் கழகம் பெரியார் வழி அமைப்புகள் இருக்குல்ல, அதில் வந்திருந்தாங்க. மதுரையிலேருந்து வந்த பெண்கள்லாம் ஓடி வந்து தோழர்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், பெரியார் வழி திராவிடம்னு ஒன்று இருக்குது, சனாதன வழி திராவிடம்னு ஒன்று இருக்குது, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாடல் அரசை நீங்கள் எந்த வழி சொல்வீங்கன்னு கேட்டேன். நான் கேட்டது வந்து திராவிடர் கழகத்தினுடைய ஒரு அமைப்பு, அதனுடைய முக்கியமான போராளிகள், பெண் போராளிகள். அது சனாதன வழி திராவிடன்ட்டாங்க. நானாக சொன்னேன், அவங்க சொன்னாங்க, என்கிட்ட சொன்னாங்க. புரியுதுங்களா? எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பூனை கண்ணை மூடினா உலகம் இருன்றது, விளங்குதா? அதனால் பூனை வந்து கண்ணை மூடிக்கிடுது. என்ன, எழுத்தாணி நிறுவனத்தின் மூலம் உதவி பெற்றவர்கள் என்ன வேணால் பேசலாம், யதார்த்தத்தை புரிந்தவர்கள் பேச முடியாது. அதனால்
பெரியார் வழி திராவிடம் என்று பேசுவது என்பது நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும். சனாதன வழி திராவிடம் என்பது நமக்கு தடங்களாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அதை எதிர்க்காமல் இருக்கலாம் யாராவது. இதுதான் நடைமுறை. ஒரு உதாரணம் தான் காமிச்சேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு. நீங்கள் இல்லை நிறைய சொல்லுங்கன்னா வரிசையாக சொல்லணுக்கு அதுதான் வேலையாக போயிடும் நமக்கு. ஓகே சார், ஓகே. நிறைய தகவலை போயிருந்தீங்க. மற்றொரு பரிசு